ஹே கைஸ், வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து இதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆப்பிளோட மேக்புக் ப்ரோ, அந்த M1 சிப் இருக்க மேக்புக் ப்ரோ வந்து வாங்கியிருக்கான். ஸோ அந்த மேக்புக் ப்ரோ தான் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம TTK ரோட்டில் இருக்க இமேஜின் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ அது யார் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இவன் தான் வந்து மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கான். இவங்க 2 பேர், இது வந்து கெனித்து, இது வந்து அனூப். ஸோ இவங்க 2 பேரும் வந்து கூட வந்திருக்காங்க. ஸோ 4 பேர் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த மேக்புக் ப்ரோ வந்து போய் டெலிவரி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் பொறுமையாக பேசுவோம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஷோரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து ஐமேக்கோட 21 இன்ச் மாடல் கொடுத்துருக்காங்க. இன்னமும் இதோட பெஜல்ஸை தான் குறைக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாப்போ ரீடிசைனில் தான் நடக்குதான்றது. இந்த இடத்துல அதோட ஒரு பெரிய ஐமேக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 27 இன்ச்சுக்கான மாடல். இதுலேயும் பெஜல்ஸ் திக்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த 21 இன்ச்சில் பார்க்குறதோட 27 இன்ச்சில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக தெரியுது. அப்படியே இந்த பக்கம் போனால் நமக்கு வந்து மேக்புக்ஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து மேக்புக் ப்ரோ இருக்குது. இது வந்து 16 இன்ச்சுக்கான மாடல். அடுத்தபடியாக மறுபடியும் மேக்புக் ப்ரோ இருக்குது. ஆனால் இது 13 இன்ச்சுக்கான மாடல். ஸோ இன்கேஸ் எங்கேயாவது வந்து போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 13 இன்ச் தான். பட் பெரிய டிஸ்பிளே என்றைக்குமே பெட்டரான ஒரு ஆப்ஷன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மறுபடியும் மேக்புக் ப்ரோ ஒரு 13 இன்ச்சுக்கான மாடல் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரோக்கான செக்ஷன். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து மேக்புக் ஏருக்கான செக்ஷன். ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து உங்களுக்கு மேக்புக் ஏருக்கான 13 இன்ச் மாடல் இருக்குது. அப்புறமும் 13 இன்ச் மாடல் தான். அப்புறமும் 13 இன்ச் மாடல் தான். இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸோ இது கொஞ்சம் ஓல்ட ஜென்ரேஷன். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் முன்னாடி ஜென்ரேஷன். ஸோ அதனால தான் அந்த பெசல்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ தின்னாக இருக்குன்றதை சுற்றி. ஸோ வந்து அது ப்ரோ, இது ஏர். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே சுற்றிக்கும் மொத்தமாக ஐஃபோனோட டிஸ்பிளே தான். இதோட ஃபுல்லாக பெருசாக 12 ப்ரோவோட பிராண்டிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஐஃபோன் 12 இருக்குது அவங்களுக்கு. அப்புறமேட்டு 12 ப்ரோ மேக்ஸ், 12 ப்ரோ. ஸோ பேசிக்கான எல்லா ஐஃபோன்ஸுமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 12 மினி இருக்குது. எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். அது இதுவும் 12 மினி தான். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். அடுத்ததும் 12 மினி. ஸோ இந்த கலரும் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ரெட்டு, இது ஒரு மாதிரி க்ரீன், இது வந்து இதுக்கான ப்ளூ கலர். 12 மினி. ஸோ 12 மினி பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஐஃபோன் SE இருக்குது இந்த இடத்துல. ஏர்பாட்ஸ் ப்ரோ, வெறும் ஏர்பாட்ஸ். ஸோ ஓவராலாக இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செக்ஷனை விட்டு நகர்ந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு ஐபேட். ஸோ எந்த ஐபேட் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஐபேட் ப்ரோ இங்கே இருக்குது. அடுத்தபடியாக இது ப்ரோவில் இது வந்து ஐபேட் ஏரு. ஸோ இதுக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸ். பட் அடுத்தபடியாக வெறும் ஐபேட். ஸோ இதுக்கும் இந்த மேஜிக் கீபோர்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஐபேட் மினி. ஸோ ஐபேட் வாங்கணும், இல்லை ஒரு டேப் வாங்கணும், பட்ஜெட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா இதுக்கு போகலாம். பட் இதோட எல்லா கேப்பபிலிட்டிஸும் இது கிடையாது. இது மூணுத்துக்கு இருக்கிறது எல்லாமே இது கிடையாது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லே இதை கவர் பண்ணியிருக்கோம், ஹோம்பாடோட மினி. ஸோ இது கிட்டத்தட்ட அலெக்ஸா, கூகுள் ஹோம் மாதிரி தான். மறுபடியும் ஏர்பாட்ஸ் இருக்குது, ஐஃபோன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல சீரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சீரிஸ் 6 ஆப்பிள் வாட்ச். ஸோ இன்னி வரைக்கும் இருக்க பெஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் இது தான் பேர் வாங்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இதுக்கிட்ட தான் இந்த கிரேடாக இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஹோம்பாட் வச்சுருக்காங்க. பட் இது பிளாக்கு. நம்ம அங்கே பார்த்தது வந்து அவங்களுக்கு ஒயிட் கலர். அதை தவிர்த்து இதோட ஃபுல்லாக ஆக்சசரிஸ். ஸோ ஆக்சசரிஸ்ன்னு சொல்ல போனால் இந்த இடத்துல அவங்களுக்கு லைட்னிங் டு USB கேபிள் இருக்குது, மேக்ஸேஃப் சார்ஜர் இருக்குது, மேக்ஸேஃப். அப்புறமேட்டு அது எங்கே இந்த மேக்ஸேஃப் இருக்குது, அதாவது டிவோ சார்ஜர் வந்து உங்களோட ஃபோனையும் ஆப்பிள் வாட்ச் ரெண்டுத்தையுமே அட் அ டைம்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். மேஜிக் கீபோர்டு இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் மேக்குக்கான ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ். ஸோ இது வந்து ஒரு தனி கேட்டகரி. இந்த வீடியோவில் அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐஃபோன்ஸ் வச்சுருக்காங்க, ஏர்பாட்ஸ் இருக்கீங்க, ப்ரோ ஏர்பாட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல விதமாக கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த பென்ஸ் கேஸு, BMW கேஸு,
இதெல்லாம் என்னமோ எனக்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இது ஆப்பிள் ஸ்டோரில் பார்க்குறது எனக்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தது. இந்த இடத்துல எப்பயும் போல் லெதர், அப்புறம் 12 ப்ரோக்கான அஃபிஷியல் டிரான்ஸ்பரண்ட் கேஸு, இந்த இடத்துல அதுக்கான சிலிக்கான் கேஸ், இந்த கேசஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு மேக்ஸேஃப்கான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல லெதர் வாலெட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடிஷனல் ஆக்சசரிஸ், அந்த மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் இப்போ தான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணில் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கைஸ், நம்ம கையில் வந்து லேப்டாப் கிடச்சிருச்சு. ஸோ வந்து இப்படி தான் வருது. ஸோ இதை தவிர்த்து இதோட ப்ரைஸிங்லாம் நம்ம வீடியோட கடைசியில் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிளான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிளானில் நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு ஆக்சரி செலக்ட் பண்ணியிருக்கோம், இருங்க அதையும் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் பிளானில், அதாவது அந்த ஸ்டூடெண்ட் பிளானில் ரஃபாக 10K கிட்ட என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஹப்பு தான் நான் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான எல்லா போர்ட்ஸுமே கிடச்சிரும். ஸோ HDMI இருக்குது, USB A 2 இருக்குது, ஈத்தர்நெட் இருக்குது, Type-C இருக்குது, மைக்ரோ SD கார்டு ரீட் பண்ணும், வெறும் கேமரா SD கார்டு கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஆல் இன் ஒன் ஹப் இது. இதோட ப்ரைஸ் வந்து ரஃபாக எவ்வளோ வந்தது? 10,990. 10,000 ரூபாய்க்கு இந்த ஹப் மட்டுமே நாங்கள் வாங்கியிருக்கோம். ஃபைனலாக MacBook Pro நம்ம வந்து அந்த டப்பாலேருந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து MacBook Pro 13 இன்ச்சு, அதுவும் ஸ்பேஸ் கிரே கலர், 1 TB. ஸோ இதுக்கான வெயிட்டிங் பீரியட்லாம் சில இருந்தது கார் மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோட முடிவில் பேசுவோம். ஸோ இதான் நம்ம வாங்கியிருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் கண்டிப்பாக நம்ம சேனலில் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரும். ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ண போகிறாங்க, பார்ப்போம்.